இந்த வீடியோல ஆப்ஷனல் கேட்ச் பைண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா ES10ல கொண்டு வந்த நியூ ஃபீச்சர். நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல்னு இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணாமலேயும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து கேட்ச்னு இருக்கு. ஸோ கேட்ச்னா என்னன்னா, ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகுது, அதை வந்து கேட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்ச் பிளாக் வந்து கேட்ச் பண்ண போகுது. ஓகே, நார்மலாக நம்ம ட்ரை ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணுவோம். எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆச்சுன்னா ஒரு எரர் வந்து த்ரோ பண்ண எக்ஸெப்ஷன் வந்து ஒருத்தங்க வந்து என்ன பண்ணோம், கேட்ச்லன்ட்டு கேட்ச் பண்ணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் விட்டுறலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட் ஏ என்ற வேரியபிள்குள்ள பாஸ் இன்ட் மெத்தட் prompt function enter a first number. Next b pass int prompt function enter a second number. ரெண்டு நம்பர் வந்து இன்புட்டை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்டேட்மெண்ட். இஃப் பி வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ட்ரோ பண்ணோம். ட்ரோ கீவேர்ட். நியூ எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்குறேன். பி இஸ் 0. இல்லை இதை வந்து எரர் மெத்தடில் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்ச் பண்ணும். ஸோ கேட்ச் console.log. இப்போ எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும், ட்ரோ பண்ணும். எக்ஸெப்ஷன் வந்து ட்ரோ பண்ணும். கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், எக்ஸெப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா என்னோட என்ன எக்ஸெப்ஷன்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 0ன்னு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா error b is 0 at number 4. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஆப்ஷனல் செயின் பைண்டிங்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆப்ஷனில் விட்டுறலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், b is 0ன்னு கொடுக்குறேன். ஒன் 0ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா b is 0 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்க தேவையில்ல, ஆப்ஷனில் விட்டுறலாம். ஓகே, ஸோ என்ன எக்ஸெப்ஷன் வருதோ அது வந்து கண்டிப்பாக இந்த வரும். ஸோ இதை வந்து கேட்ச் பண்ணும். ஏதாவது எக்ஸெப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா நான் console.logல என்ன கொடுத்தோன்னா அது வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே.